பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம். இதில் 8வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்னா, நல்லாரை காப்பதற்கும் கெட்டவரை கரந்தொடுக்குவதற்கும் தர்மத்தில் நாட்டுவதற்கும் யுகந்தோறும் நான் அவதரிக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். அப்போ ஒவ்வொரு யுகத்திலும் பகவான் அவதாரம் எடுக்கிறார். அப்புறம் நாம் இன்னொரு சின்ன விஷயம், சில பேர் என்னன்றோம், நம்மளே சில கஷ்டங்கள்லாம் தாண்டி பிள்ளைங்களை வளர்த்து அவங்க பெரிய 4 பேர் சொல்லுவோம், எத்தனை யுகமாக அதாவது படாத கஷ்டப்பட்டோம்பா, யுகமாக கஷ்டப்பட்டோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணோம், எத்தனையோ அவதாரம் எடுத்துன்னு சொல்லுவாங்க. யுகன்னு சொல்கிறது பார்த்தா எத்தனையோ அவதாரம் எடுக்கிற மாதிரி அவதாரம் எடுத்து பிள்ளைகளை காப்பாற்றினேன், இப்படி உத்தியோகத்தை காப்பாற்றினேன், சம்பாரித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையே ஒவ்வொரு யுகம் மாதிரி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் நினச்சிக்கணும். ஏன்னா அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்துக்கெல்லாம் பகவான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு வருவார். அதான் நல்லவரை காப்பதற்கும் கெட்டவரை கரந்தொடுக்குவதற்கும் யுகந்தோறும் நான் அவதரிக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ நல்லவங்களாக இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே உதவி பண்ணாத விட்டுருவாங்க. ஆனால் பகவான் விட மாட்டார். அதற்கு நல்ல ஒரு சிறந்த உதாரணம் மகாபாரதத்தில் கர்ணனுக்கு துரியோகத்தில் நாட்டெல்லாம் கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்தான். ஆனால் அவன் உயிர் பிரி நேரத்துக்கு அவன் செஞ்ச பாவத்தை காலி பண்ண முடியல. ஆனால் பகவான் என்ன பண்ணுறார், நேராக போயிட்டு அவனுடைய புண்ணியத்தெல்லாம் வாங்கி அவனுடைய பாவத்தை காலி பண்ணி மோட்சத்துக்கு அனுப்புனது பகவான் தான். ஆனால் மற்றவங்களெல்லாம் புண்ணியத்தை வாங்கிட்டார் நம்ம அறியாமையினாலும் இப்போ வளரி கிடப்போம். ஆனால் உண்மை நோக்கம் என்னென்னா, அந்த 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகத்தை படித்து பாருங்கள், அதில் புரியும். தர்மத்தை நம்மகிட்ட கொஞ்சோண்டு தர்மம் இருந்தால் கூட போதும், மழை போல் இருக்கிற பாவங்களும் நீங்கி விடும். அதான் மழை போல் வந்த வினைகள் யாவும் பனி போல் நீங்குமடா அப்படின்வாங்களோ, அதனுடைய அர்த்தம் இதுவும். அப்போ கர்ணனுடைய புண்ணியத்தை கொஞ்சம் வாங்கி அவன் செஞ்ச பாவத்தை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார். திரௌபதி கூட எவ்வளோ திட்டினான், எவ்வளோ பாவங்கள் செஞ்சான் துரியோதனம் கூடி எல்லாத்தையும் காலி பண்ணி அவனுக்கு மோட்சம் கிடைக்குது. அவனுக்கு ஒட்டி தான். மற்றவங்களாம் சொர்க்கம் கிடைக்கும், ஆனால் மோட்சம் கிடைக்காது. மோட்சத்தை கொடுத்தது பகவான். அப்போது நம்ம நல்ல வழியில் போனோம்னா எல்லாரும் கைவிட்டாலும், நம்ம நண்பன் கூட ஒட்டார் யார் கைவிட்டாலும் பகவான் கைவிட மாட்டார். அது நம்ம அனுபவ ரீதியாக நம்ம நல்ல வழியில் நடக்கும்போதே நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓம் சக்தி ஓம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.